மாண்புமிகு அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உறுதியுடன் பெற்றுத்தரும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்ற போது அதில் பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் காவேரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட போராட்டம் நடத்தி காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளிவரச் செய்தவர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா என்று புகழாரம் சூட்டினார். அம்மா வழியில் செயல்படும் அரசு காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை பெற்றுத்தரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் வரை எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தித்தான் 2013 மாண்புமிகு அம்மா அவர்கள் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர் இதைதான் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா தான். அதே வழிமுறையின்படி மாண்புமிகு அம்மாவுடைய வழித்தடத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உறுதியாக காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை சட்ட போராட்டம் நடத்தியும் கூட அதை பெற்றுத் தருகின்ற அரசாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.